Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. டிராவிஸ் ஹெட் விக்கெட் குறித்த அஸ்வினின் கணிப்பை வருண் சக்கரவர்த்தி மெய்யாக்கியிருக்கார். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான அரையிறுதிப் போட்டியில டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட்டை வருண் சக்கரவர்த்தி வீழ்த்துவார்னு அஸ்வின் தெரிவிச்சிருந்தார். அவர் சொன்னதை போலவே நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில டிராவிஸ் ஹெட் விக்கெட்டை வருண் சக்கரவர்த்தி வீழ்த்தினார். ஒருநாள் போட்டிகளில் சேசிங்ல 8000 ரன்களை கடந்த வீரர் என்ற பெருமையை விராட் கோலி பெற்றிருக்கார். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான அரையிறுதிப் போட்டியில விளையாடிய விராட் கோலி இந்த சாதனையை நிகழ்த்தியிருக்கார். அதே போல ஃபீல்டரா அதிக கேட்ச்களை பிடித்த வீரர்கள் பட்டியலையும் ஆஸ்திரேலியாவின் ரிக்கி பாண்டிங்க பின்னுக்கு தள்ளி மொத்தம் 161 கேட்ச்களோட விராட் கோலி 2வது இடத்தை பிடிச்சிருக்கார். இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா புதுமையான சாதனை ஒன்றை படைச்சிருக்கார். இந்திய அணியை உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப், T20 உலகக்கோப்பை, ஒருநாள் உலகக்கோப்பை, சாம்பியன்ஸ் கோப்பைன்னு எல்லா ICC தொடரோட இறுதிப் போட்டிக்கும் கூட்டிட்டு போனவருங்கிற சாதனை ரோஹித் சர்மா கிட்ட மட்டுமே இருக்கு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.